நம்ம இன்னைக்கு 40 இன்ச்சஸ் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். பேக் போர்ஷன் மார்க் பண்ணுறோம். 15 இன்ச்சஸ் லென்த்து, 15 இன்ச்சஸ் லென்த்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் நீட்டாக ஒரு மார்க் போட்டுக்கிறோம். கழுத்து பகுதி பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சும், ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சும் மார்க் பண்ணுறோம். லென்த்து வந்து 15 இன்ச்சஸ் வச்சுருக்கோம். ஹார்மல் 6 இன்ச்சஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இப்போ நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். கீழே முதுகு பகுதியை மடித்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு இன்ச்சஸ் இங்கே 15 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிக்கிறோம். 11 இன்ச்சஸ் வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறோம். ஏன் 11 இன்ச்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உடம்பு சுற்றளவும் 11 இன்ச்சஸ் தான் பண்ணுறோம். ஏன் பண்ணுறோன்னா, நம்ம கீழே வந்து ஆஃப் இன்ச்சஸ் வந்து டாட் வேறு எடுப்போம். ஆஃப் இன்ச்சஸில் வந்து 1 இன்ச் போயிடும், 10 இன்ச்சஸ் பேலன்ஸ் இருக்கும். 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக வேணும் நமக்கு. ஸோ அதனால் வந்து 2 இன்ச்சஸ் அப்படி போயிட்டுனா பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து 9 இன்ச்சஸ் தான் வரும். பேக் போர்ஷனுக்கு உடம்பு பார்த்திங்கன்னா வந்து 10 இன்ச்சஸ் தான் வரும். நம்ம தைக்கிறது 40 இன்ச்சஸில். ஸோ வந்து 1 இன்ச் மேலே ஸ்டிச்சிங்க்காக, கீழே வந்து 9 இன்ச்சஸ் வந்து நம்ம உடம்போட வேஸ்டேஜ் சுற்றளவு. ஹார்மல் ட்ரா பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் மார்க்கிங் 1 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருவோம். பேக் போர்ஷன் நல்லா நீட்டாக வீடியோ எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணுறதெல்லாம் வீடியோ இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் நான் தனியாக போடுறேன். மடித்து தைக்கிறத மார்க் பண்ணோம்ல இடுப்பில் இருந்து, அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு கழுத்து மார்க் பண்ணுறோம். மேலே கழுத்து வந்து 2.5 இன்ச்சஸ் வச்சோம். கீழே ட்ரா பண்ணும்போது 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா பண்ணால் நல்லா ப்ராடாக இருக்கும். நெக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்கெல்லாம் வந்து இந்த ஹார்மல் ஸ்கேல் இருக்குல்ல, இதை வச்சு அழகாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக பீஸை கட் பண்ணிப்போம். நான் பானைக்கு தான் வைக்கலான்னு நினச்சேன். அப்புறம் ஒரு யோசனை வந்து, வேணாம், நம்ம எப்பயும் போல் ரவுண்ட் நெக்கே வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது லைனிங் தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு முல்முல் காட்டன் சாரீ, அந்த சாரியோட ப்ளவுஸு இது லைனிங் தான் மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஒரிஜினல் ப்ளவுஸ் இன்னும் கட் பண்ணலை. இந்த லைனிங்கை போட்டுட்டு தான் கட் பண்ணணும். சாரி, என் கையை வச்சு மறைச்சிட்டேன். பிசுவே இல்லாமல் அழகாக மார்க் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் போட்டிருந்தேன். நான் வீடியோ பாஸ் பண்ணி எடுத்ததில் வந்து ப்ளே பண்ணாமலே ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் தான் பார்க்குறேன் ப்ளே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட்டு மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாப். அடுத்தது பாருங்கள், நான் ஃப்ரண்ட்டை கட் பண்ணிட்டேன். அப்புறம் தான் பார்க்குறேன் நான். அதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், கச்சோலியோட அளவு கீழே இருந்து 2.5 இன்ச்சஸ், இந்த சைடில் வர்றது வந்து 2 இன்ச்சஸ், மேலேருந்து வர்றது 3.5 இன்ச்சஸ். அதாவது ரொம்ப அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படின்னா ஒவ்வொரு கார்னருக்கும் 1.5 இன்ச்சஸ் கேப் இருக்கணும். ரொம்ப அழகாக நீட்டாக வரும். இப்படி மார்க் பண்ணணுன்னா பேக்கோட இடுப்பு பகுதியிலேருந்து 3 இன்ச்சஸை வந்து மடிச்சுட்டு
ஃப்ரண்ட் போர்ஷனை அப்படியே மார்க் பண்ணணும். ஹார்மலில் ஒரு 1/2 இன்ச்சஸ் இறக்கி மார்க் பண்ணணும். அவ்வளோதான் இதில் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். பட் ஆனால் நான் வந்து ஃப்ரண்ட் வந்து கிராஸ் கட்டிங் வச்சுருக்கேன். பட்டி பார்த்திங்கன்னா வந்து நம்ம 11 இன்ச்சஸ் அங்கே எடுத்தோம் இடுப்போட சைஸு. நம்ம வந்து பட்டி வந்து 10 இன்ச்சஸ் ஒன்று மைனஸ் பண்ணி 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கணும். வச்சு காட்டுற பாருங்கள். 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணது வந்திருக்கா. ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப ரொம்ப அழகாக நீட்டாக வந்துடும். இப்போ வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறோம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஷார்ட்டாக வந்து பஃப் வைக்கலாம் மேலே மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணேன். ரொம்ப லென்த்தாக போட்டால் அழகாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து ஸ்லீவ் வந்து லென்த்தாக வச்சுருக்கேன். 12 இன்ச்சஸில் வச்சுருக்கேன் ஸ்லீவு. ப்ளஸ் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் பஃபுக்காக வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பேன். நார்மலாக நம்ம எப்பயும் ஸ்லீவ் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் எடுக்கிறதுக்காக வந்து கீழே வந்து 12 இன்ச்சஸில் 1 இன்ச்சஸ் மடித்து தைக்கிறதுக்கு வச்சுட்டேன். டோட்டலாக பார்த்திங்கன்னா மடித்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வந்து 11 இன்ச்சஸ் ஸ்லீவ் தான் இருக்கும். ஸ்கேலில் ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மடித்து தைக்கிற பகுதி. இப்போ மேலே வந்து லைன் போட்டுக்கலாம் 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணதுக்கு. இப்போ வந்து நம்ம ஷேப் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா மேலேருந்து 3 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி கீழே ட்ரா பண்ணிக்கணும். ஹார்மல் கிட்ட மார்க் பண்ணிவிட்டு நான் சொன்னேன் பார்த்திங்களா, நம்ம பஃப் எடுக்கிறதுக்காக மேலே 2 இன்ச்சஸ் அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷேப் எடுத்துக்கணும். ஜென்ரலாக நம்ம எப்பயும் ட்ரா பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். பஃப் வேணுன்றதுக்காக தனியாக வந்து அந்த 2 இன்ச்சஸை மார்க் பண்ணதை வந்து கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி தூக்குன மாதிரி அழகாக அப்படியே கொண்டு வந்து நம்ம ஹார்மல் கிட்ட ஜாயின் பண்ண விட்டுறணும். ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். நான் இப்போ கட்டிங் வீடியோ தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்பொழுதும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டைட் பிடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து பத்தலைன்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ரா இந்த வேஸ்ட்டில் இருக்கிறது எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் வச்சுக்கலாம். பிசுரே இல்லாமல் நல்லா இந்த கர்வ்லலாம் அழகாக சிசர்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் கட்டிங் எல்லாமே நீட்டாக பண்ண முடியும். இப்படி நம்ம மார்க் பண்ண மாதிரி கிராஸாக கட் பண்ணிட்டோம்னா எக்ஸ்ட்ரா வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு அப்படியே 1/2 இன்ச்சஸ் கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு சென்டர் அர்க்காத் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் போர்ஷன் இப்போ நம்ம ஹார்மல்லேருந்து 1/2 இன்ச்சஸ் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அதுக்காக வந்து இந்த சைடு தான் ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு அர்க்காத் சின்னதாக போட்டுக்கலாம். அர்க்காத் போட்டாச்சு. ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் இந்த ப்ளவுஸ். ஸ்டிச்சிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. நமக்கு மடித்து தைக்கிறத ஃபோல்ட் பண்ணி நம்ம அயன் பண்ண மாதிரி தேய்ச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து என்னெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். தெரியுதுங்களா? 1/2 இன்ச் கட் பண்ணது ஸ்லீவில். இப்போ வந்து ஆல்ரெடி பட்டி வந்து ஒரு பீஸ் தான் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதாவது வந்து லெஃப்ட் ரைட் ஒரு பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம். இது வந்து முல்முல் காட்டன் சாரின்றதுனால கொஞ்சம் திக்காக கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னொரு பீஸும் கட் பண்ணிக்கிறோம். இது இல்லாமல் ஒரிஜினல் பீஸ் கட் பண்ணும்போது அதில் ஒரு பீஸ் கட் பண்ணிக்கிட்டால் போதும்.
இதில் மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம லைனிங்லேயே கட் பண்ணி எடுத்துக்கிறோம் டபுள் பீஸ். லெஃப்ட் சைடு 2 பீஸு, ரைட் சைடு 2 பீஸ் அந்த மாதிரி. பட்டியோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஹூக் பட்டி சைடு வந்து 3.5 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸும், நம்மளோட ஸ்டிச்சிங் அக்கிள் சைடு உடம்பு சைடு வந்து 3.5 இன்ச்சஸும் மெஷர்மெண்ட்டில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அந்த மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுக்கிறப்ப தான் நான் வீடியோவை ப்ளே பண்ணவே இல்லை, அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வந்து அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் மட்டும் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பார்ட்டாக பார்க்கலாம். இது பேக் போர்ஷன். ஓகேவா? பேக் போர்ஷன், ஃப்ரண்ட் போர்ஷன், பட்டி. இது ஃப்ரண்ட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லீவ் 1/2 இன்ச்சஸ் நம்ம அங்கே கட் பண்ணோம்ல ஃப்ரண்ட்டுக்காக, அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. தேங்க்யூ.